ஸோ அவை அஞ்சாமை அதிகாரம் 72. இந்த அதிகாரத்தை ரொம்ப சிம்பிளாக அழகாக 5 மினிட்ஸில் பார்க்கலாம். அவைக்கு அஞ்சாமல் இப்போ கூட நம்ம போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த எக்ஸாம் ஹாலில் பயப்படாமல் எழுதிட்டு வரணும், அப்படி தானே? அப்போது படித்த படிப்பை வெளிப்படுத்துறதுல தான் அந்த படித்ததோட பலனே இருக்குது. சரி, எப்படி சார் வெளிப்படுத்துறது? அவைக்கு அஞ்சாமல் எப்படி இருக்கிறது? அதை பற்றி இந்த அதிகாரத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். அதாவது சொற்களை எப்படி சரியாக பயன்படுத்தணும்னு தெரிஞ்ச தூய்மையான அறிவுடையவர். கற்றவர்கள் நிறைந்த அவையில் தப்பி தவறி கூட வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டாங்கன்னா தப்பாக பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரெஷரில் எந்த ப்ரெஷராக இருந்தாலும் ஆன்சரை தப்பு இல்லாமல் பண்ணிட்டு வரீங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் அவை அஞ்சாமை. அதுக்கு பேர் தான் என்னது? அவை அஞ்சாமை. இந்த குறளும் முதல் குறள் அப்படி தான் சொல்லுது. அவை அஞ்சாமைனா என்னென்னா, கற்றறிந்தவர்கள் நிறைந்த அவையாக இருக்கணும். அந்த அவையில் சொற்களை சரியாக தொகுத்து பயன்படுத்த தெரிஞ்சவர் கரெக்டாக தொகுத்து தவறு இல்லாமல் சொல்லிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் அவை அஞ்சாமைன்னு இந்த குறள் சொல்லுது. அடுத்த குறளில் கற்றாருள் கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்ற செல்ல சொல்லுவார். கற்றறிந்தவர்கள் நிறைந்த அவையில் போய் நம்ம என்ன செய்யணும்? நம்ம திறமையை வெளிக்காட்டிட்டு வரணும். அப்போ தான் இப்போ நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு ஈஸியாக டியூஷன் எடுத்துடலாம். ஆனால் கற்றறிந்தவர்கள் நிறைந்த அவையில் மேடையில் பேச முடியாது. கரெக்டா? அப்போ கற்றவர்களில் எல்லாம் கற்றவராக மதிக்கப்படுபவர் யாரு? கற்றவர்கள் நிறைந்த அவையில நம்மளை ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்க சும்மா போய் ஒரு பரீட்சை எழுதிட்டு வந்துடலாம். ஆனா அந்த பரீட்சையில் ஜெயிக்கணும்னு நினைச்சு எழுதும்போது அந்த படிச்சவங்க கூட நம்ம போட்டி போடுறோம். படிச்சவங்க கூட போட்டி போடும்போது தான் நமக்கு ப்ரெஷர் வரும். சும்மா எழுதிட்டு வந்துடலாம், எந்த போட்டியிலும் சும்மா கலந்துக்கலாம். ஆனால் சீரியஸாக பண்ணும்போது அந்த படித்தவங்க கூட போட்டி போடுவோம். அப்போ தான் அந்த பயம் வரும், பதட்டம் வரும். அந்த நேரத்தில் ஓவர் கம் பண்ணணும். அப்போது யார் மிகச்சிறந்த அவைக்கு அஞ்சாதவங்கன்னா அந்த விஷயம். இப்போ நான் திருக்குறள் கிளாஸ் எடுக்கிறேன்னா உங்கள்கிட்ட கிளாஸ் ஈஸியாக எடுத்துடலாம். தமிழறிஞர்கள் நிறைந்த அவையில் நான் திருக்குறள் எடுக்கணும். அப்போ தான் கற்றாருள் கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்ற செல்ல சொல்லுவார். சரியா? அது அவைக்கு அஞ்சாமல் இருக்கிறத சாதாரணமாக சொல்ல முடியாது. பகையகத்து சாவார் எளியர். போருக்கு வாரியான்னு கேட்டால் பகையை எதிர்கொண்டு சாகிறதுக்கு இங்கே பலர் தயார். ஆனால் அவைக்கு அஞ்சாமல் இருக்கிறவங்க சிலர் தான். சண்டை போட வானா நிறைய பேர் நெஞ்சு நிமித்திட்டு வந்துடுவான், உயிரை விட கூட தயாராக இருப்பான். ஆனால் அவைக்கு அஞ்சாமல் பேசுகிறவன் சிலர் தான் இருக்கான். அப்படி சொல்கிறார்.